மிக முக்கியமான ஊசலாட்டம். ஷைத்தான் வந்து கடுமையாக விளையாடக்கூடிய ஊசலாட்டம் ஃபஜ்ருடைய தொழுகை ஊசலாட்டம். ஃபஜ்ருடைய தொழுகை தினமும் ஷைத்தான் ஒவ்வொருடைய தலைமாட்டிலும் அமர்ந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அவர்கள் 3269 செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅசி. ஷைத்தான் ஆதமுடைய பிள்ளை தூங்கியதற்கு பிறகு, அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள் தூங்கியதற்கு பிறகு தலைமாட்டில் அமர்ந்து கொள்கிறான். அமர்ந்து கொண்டு ஹுவ நாம ثلاث உகதின், 3 முடிச்சுகளை போடுகிறான். போடுவதோடு மட்டுமில்லை, அந்த 3 முடிச்சுகளையும் போட்டவுடன் அதன் மீது அடிக்கிறான். இன்னொரு ரிவாயத்தில் ஊதுகிறான். ஷைத்தான் இங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க என்ன உட்பட, இப்ப நம்ம எல்லாம் போய் எங்க தூங்குவோம், பயான் முடிச்சு சாப்பிட்டு தூங்குவோம். தூங்கின பிறகு ஷைத்தான் வருவான், வந்து தலைமாட்டில் அமருவான். அமர்ந்து 3 முடிச்சுகளை போடுவான். போட்டு அந்த முடிச்சில் அடிப்பான். அந்த முடிச்சில் ஊதுவான். ஊதி சொல்வான், அலைக்க லைலுன் தவீலுன், தூங்குப்பா, இரவு மிக தூரமானது. ஷைத்தானுடைய வஸ்வஸா, இரவு மிக தூரமானது, தூங்கு. நம்ம 3 மணிக்கு அப்படி எழும்புவோம், எழுப்பி பார்ப்போம் டைம், மாஷா அல்லாஹ் 2 மணி நேரம் இருக்கு. அப்புறம் எழும்புவோம் 4 மணிக்கு, மாஷா அல்லாஹ் நீ அரை மணி நேரம் இருக்கு, அரை மணி நேரம் தூங்குவோம். அலைக்க லைலுன் தவீலுன், தூரமாக இருக்கிறது. அவ்வளோ ஹலாஸ். சுபுகு காலை சூரியன் விடிந்தவுடன் தான் இவர் எழும்புவோம். ஐயோ, ஷைத்தானுடைய மிகப்பெரிய வஸ்வஸா. இந்த ஃபஜ்ர் தொழுகையில் சொல்லுவான் அலைக்க லைலுன் தவீலுன், அதே போல உலகத்திலும் சொல்லுவான் வாழ்க்கை கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. ஏன் இப்ப தொழணும், ஏன் இப்ப பயானுக்கு வரணும், அதெல்லாம் 40 வயசுக்கு பின்னாடி போய்க்கலாம். இப்ப என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் 23, 24 என்ஜாய் பண்ணக்கூடிய டைம். இந்த டைம் என்ஜாய் தான் பண்ணணும். இந்த டைம்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்டு படிச்சு இதெல்லாம் 40 வயசு மேலதான். 50 வயசு மேல மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் வந்து அப்படி ஒதுங்கிடுவோம். ஷைத்தான் இப்படி. ஆனால் அவனுடைய மரணம் எங்கே எழுதப்பட்டிருக்கும் தெரியாது. ஷைத்தான் இப்படித்தான் இரவையும் சொல்லுவான், வாழ்க்கையும் சொல்லுவான். இப்ப ஷைத்தான் சொல்றான், 3 முடிச்சை போட்டு ஊதுகிறான், இரவு தூரமாக இருக்கிறது. அந்த மனிதர் எழும்பி விட்டு வதக்கர் அல்லாஹ், அல்லாஹுவை ஞாபகம் கொண்டால், ஃபஜ்ருடைய வக்து வருது, எழும்புறாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்லி அல்லாஹுவை ஞாபகம் கொண்டால் ஒரு முடிச்சு அவர்க்கிறான். அல்லாஹ். இரண்டாவது வைன் தவத்தா, wudu செய்து விட்டால் 2வது முடிச்சு அவுக்கப்படும். 3வது வைன் ஸல்ல, அவர் தொழுதால் 3வது முடிச்சு அவுக்கப்படும். அல்லாஹ். சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம் ஷைத்தான் வந்து ரிஜிஸ் நஜீஸ். குர்ஆன் சொல்லு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வ அன்ஸாபு வ அஸ்ஸலாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு லஅல்லகும் தஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, ஹம்ர், மைஸிர், சூதாட்டம், மது, இன்னும் அம்பெறியக்கூடிய வணக்க வழிபாடுகள், இது அனைத்தும் ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய நஜீஸுகள், அழுக்குகள். நஜீஸ் ஷைத்தான். அந்த நஜீஸ் நம்முடைய தலைமாட்டில் 3 முடிச்சையை போட்டு உட்காருகிறான். அப்படியே நாம் தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ, எந்த மனிதர் அந்த 3 முடிச்சை அவிழ்த்து காலை விடியலை சந்திக்கிறாரோ சுத்தமான உள்ளமாக சந்திக்கிறார். இல்லை எனர்ஜெட்டிக்கான ஆளா, மஷாஅல்லாஹ் நல்ல ஒரு என்ன சொல்ற ஃப்ரெஷ்ஷான ஆளா அவர் எழும்புகிறார். வ இல்ல அஸ்பஹ ஹபீஸ நஃப்ஸி கஸ்லான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த 3 முடிச்சையும் அவிழ்க்காமல் தூங்கி காலை சூரிய உதயத்தை அடைகிறானே அவன் கஸ்லானான, அதாவது சோம்பேறியாக, ஹபீஸ் நாட்டம் பிடித்தவனாக அவன் எழும்புகிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கண்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, ذكر عند رسول الله صلى الله عليه وسلم. இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியில் 1144வது செய்தியாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்ட, ரசூலுல்லாஹ் சுபுஹ் தொழாமல் காலை விடியலை சந்திக்கக்கூடியவன், அவனுக்கு என்ன நீங்கள் சொல்வீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ذاك رجل, அந்த ரஜுல் இருக்கிறானே, பால ஷைத்தானு ஃபீ உத்னைஹி, ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். நமக்கு பாத்ரூம் வெளியே இருக்கு, நமக்கு பாத்ரூம் போனா வெளியே இருக்கு, ஷைத்தானுடைய பாத்ரூம்
நஜீஸ், நஜீஸுடைய பாத்ரூம். காலை விடியும் பொழுது அவன் என்ன செய்வான்? சிறுநீர் கழித்து விட்டு கழிச்சா வழங்குமா? இல்மில் 100 வருமா? இபாதத்தில் 100 வருமா? மார்க்க விடயத்தில் 100 வருமா? அதனால தான் ஃபஜ்ர் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு சொல்கிறேன். அதை ஒருத்தர் தொழுதுட்டா போரும், அல்லாஹுடைய பாதுகாப்பு எல்லா விடயத்திலும் இருந்தும் ஒரு நூர் அவனிடத்தில் வெளிப்படும், ஒரு சிஹத் அவனிடத்தில் உருவாகும், ஒரு அழகான ஒரு பண்புகள் அவனிடத்தில் உருவாகும், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானாக மாறும். அதனால தான் ஷைத்தான் வேற எந்த தொழுகையிலும் இவ்வளவு கடுமை, இவ்வளவு எஃபோர்ட் எடுக்கவே மாட்டான். லுஹர்லாம் ஈஸியா வந்து ஓதணும், அஸர் ஈஸியா வந்து ஓதணும், மக்ரிப் ஈஸா ஈஸா. ஆனா ஃபஜ்ர் கடுமையாக கஷ்டப்படும். 3 முடிச்சு உட்காருவான், எப்படியாவது இவனை தூங்க விடணும், சிறுநீர் கழித்து விட்டு செல்ல விடணும். ரொம்ப கவனமாக நாம் இந்த விடயத்தில் இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய கழிவறைகளாக நம்முடைய காதுகளை ஒருபொழுதும் ஷைத்தான் உணவு சாப்பிடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மி சொல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவை ஷைத்தான் சாப்பிடுகிறார். ஷைத்தான் சாப்பிடுகிறார், அவருடைய பரக்கத்துகளை சாப்பிடுகிறார். அவரை ஷைத்தானுடைய கழிவறை ஃபஜ்ர் தொழாமல் ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. ஃபஜ்ர் எப்படியாவது இந்த வஸ்வஸா உடைத்தால் அதற்கு பிறகு இலகுதான் என்றாங்க. இப்போ 5வது வஸ்வஸா ஃபஜ்ருடைய நேரங்கள் வரக்கூடிய மிக கடுமையான வஸ்வஸா. 6வது